ஈஸ்வரி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவை சேது ஓங்கி ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேது மண்டபத்துக்குள்ள வர்றதை பார்த்ததும் இங்க மோகனாவோ சேதுவை பார்த்து, பாப்பா சேது, தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வலி வந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்ததா ஐஸ்வர்யா சொன்னா. இப்போ தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ரொம்ப ஆர்வத்தோட கேட்க, இங்க சேது இருந்துகிட்டு அது வந்து தமிழ்ச்செல்விக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல இதை கேட்டதும் அங்க இருந்த ராஜாங்கம், மோகனா, மலருன்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. என்னங்க சேது சொன்னதை கேட்டீங்களா? நம்ம குடும்பத்துக்கு ஆண் வாரிசு ஒரு ஆம்பளை வந்து பிறந்திருக்கான். எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா அங்க பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத அங்க ஈஸ்வரியோ, அக்கா இன்னைக்கு சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்விக்கு என்ன குழந்தை பிறந்தா நமக்கு என்ன? நம்ம குடும்பத்தை வேண்டாம், ஒட்டும் வேணாம், உறவும் வேணான்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டு தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு போனவ தானே. இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்ததை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சேது, என்ன சேது நீயும் பேசிக்கிட்டு இருக்க? வா, நேரமாச்சு, போய் மணமேடையில உக்காரு. ஐஸ்வர்யா பாவம், நீ வருவியோ வரமாட்டியோன்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அழாத குறைதான், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கையை பிடிச்சி இழுக்க, ஆனாலும் சேதுவோ எந்த பதிலும் சொல்லாம அப்படியே ரொம்ப வருத்தத்தோட நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ஐஸ்வர்யா அப்பா இருந்துகிட்டு, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, நாங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னமோ அப்படியே தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் இருக்காங்க, சொந்த பந்தம்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்பா ஒரு பக்கம் கூப்பிட, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் உடனே அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது நான் தான். ஆனா அந்த மாதிரி நான் எதையுமே யோசிக்காம நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. தமிழ்ச்செல்வி அந்த நிலைமையில பார்த்துட்டு, என்னோட குழந்தை முகத்தை பார்த்துட்டு இவ கழுத்துல தாலியை கட்ட என் மனசு ஒத்துக்கலப்பா. என்னமோ ஒரு ஓரத்துல தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாளோன்னு இப்போ என் மனசுக்குள்ள தோணுது. இப்படி ரெண்டு மனசா இருந்துக்கிட்டு நான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டினாலும் கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்ப்பா. அதே நேரம் ஐஸ்வர்யாவும் சந்தோஷமா இருக்க மாட்டா. ஐஸ்வர்யா என்னை மன்னிச்சிரு அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தோட காலில் விழுந்து இங்க சேது மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க ராஜாங்கமோ, ஏயா சேது விடியா, எல்லாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரதான் செய்யும், என்ன பண்றது? பிறந்த குழந்தைய உன் கண்ணால பார்த்துட்ட, அது உன் குழந்தை, உன்னோட ரத்தம், அதனாலதான் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ற. சரியா, நான் உன்னோட விருப்பத்துக்கே சம்மதிக்கிறேன். ஆனா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் வந்த கோவத்துக்கு அங்க இருந்த ஐஸ்வர்யாவோ, போத நிறுத்துங்க, என்ன மாமா இது? உங்களை நம்பி உங்களோட நிச்சயதார்த்தம் நடந்து கடைசியில இப்போ இங்க கல்யாணத்துக்கு வந்து மணமேடை வரைக்கும் வந்து உக்காந்தா என்னமோ என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேதுவை பார்த்து ஐஸ்வர்யா பேச, ஐஸ்வர்யா நீ கோவப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீ என்ன அசிங்கப்படுத்து திட்டு, அதை பத்தி நான் எதுவும் கவலைப்பட போறதில்ல. ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அங்க ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்க, என்ன மாமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க மன்னிப்பெல்லாம் தேவையில்லை. நான் அப்பவே அந்த தமிழ்ச்செல்வி அடிபட்டு ரோட்ல நாய் கிடக்கிற மாதிரி கிடந்தா. நான் சொன்னேன், நீங்க அவளை காப்பாற்ற வேண்டாம், நீங்க தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒழுங்கா நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு. ஆனா என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம என்னை நினைச்சுக்க பார்க்காம அந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் இல்லாம என்னமோ உங்க குழந்தை அது இதுன்னு சொல்லி இங்க வந்து சென்டிமெண்டா பேசி இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி இப்போ என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமா நான் அமைதியாயிடுவேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? இப்ப இந்த நிமிஷம் நீங்க என் கழுத்துல தாலியை கட்டலனா இந்த இடத்துலயே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா சொல்ல, ஏ ஐஸ்வர்யா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் முட்டாள் இல்ல மாமா, நீங்க தான் முட்டாள். அந்த தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட இது இல்லைன்னு சொல்லி தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவகிட்ட சண்டை போட்டீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்க குழந்தைன்னு உரிமையா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கும் போது தானே அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமானா. அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்க குழந்தையா இருக்கும்? சொல்லுங்க மாமா, நீங்க தப்பு பண்றீங்க. வந்துருங்க மாமா, வந்து மணமேடையில வந்து உக்காருங்க, இப்பவே எனக்கு தாலியை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா ரொம்ப வெறியோட பேசிக்கிட்டு இருக்க, இங்க தமிழ்ச்செல்விய பத்தி தப்பா பேசின ஐஸ்வர்யாவை சேது ஓங்கி பலார்னு கண்ணத்திலேயே அற கொடுக்குறாரு.
ஏய்யா சேது, ஏய்யா, அப்பா, என்னப்பா இவ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஏதோ தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்ச நாள் நான் சண்டையில இருந்தேன். அந்த நேரமா பார்த்து புத்தி கெட்டு போய் குடிச்சதுல தமிழ்ச்செல்விய நான் தான் தப்பா பேசினேன். அதுக்காக அந்த விஷயத்த இங்க எடுத்துட்டு வந்து இப்படி எல்லார் முன்னாடியும் தமிழ்ச்செல்விய அவமானப்படுத்தி பேசினா என்னால எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அப்பா, இவ என்ன தெரியுமா சொன்னா? தமிழ்ச்செல்வி அடிபட்டு ரோட்ல கிடந்து இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவளெல்லாம் எதுக்காக பார்க்கணும்னு கேக்குறாப்பா. இப்படிப்பட்டவளை நான் எதுக்காக கல்யாணம் பண்ணணும்? எனக்கு இவ மேல ஒரு துளி கூட ஆசை கிடையாது. ஏதோ சித்தி சொன்னாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இவ மேல எனக்கு துளி கூட அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேச உடனே ஐஸ்வர்யா அப்பா இருந்துகிட்டு, யோ, என்னையா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் உன்னை வச்சுக்கிட்டு அந்த தமிழ்ச்செல்வியால வாழ முடியலன்னு சொல்லிதான் உன்னை தூக்கி குப்பையில எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு அவ பாட்டுக்குன்னு போயிட்டா. இத்தனைக்கும் நீ ரெண்டாம் தாரத்துக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன் பாரு. என்னதான் செருப்பால் அடிக்கணும். ஏய், எழுந்துரு ஐஸ்வர்யா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். உனக்கு என்ன மாப்பிள்ளை இல்ல? நீ இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ளை வந்தாங்க. நீ என்னமோ இங்க உக்காந்துக்கிட்டு இவனுக்காக அழுதுகிட்டு இருக்க. சி, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா அப்பா பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, அண்ணே அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஐஸ்வர்யா, கோவப்படாத ஐஸ்வர்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. சேது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த தமிழ்ச்செல்வி உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனா தானே? அப்படி இருக்கும்போது எதுக்காக அவளை பத்தி நீ யோசிச்சு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற? சொல்லு. இப்படி இருக்க உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வருவாங்களா? ஐஸ்வர்யா பாரு, நீ இல்லைன்னா உனக்காக உயிரவே கொடுக்க அவ துணிஞ்சிடுவா. ஆனா அந்த தமிழ்ச்செல்வி கண்டிப்பா உன்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனவ மறுபடியும் உன்னை ஏத்துக்கவே மாட்டா. உன் குழந்தைங்களும் உன்னை திரும்பி பார்க்காது. முதல்ல அது உன் குழந்தையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே வந்த கோபத்துக்கு ராஜாங்க இருந்துகிட்டு, ஏய் ஈஸ்வரி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுற? தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது கல்யாண மண்டபம்னு கூட கொஞ்சம் கூட பார்க்காம இங்க வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா இல்லைன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏயா சேது, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைல்ல? நீ கிளம்பு, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்கம் பேச. உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, மாமா, இப்ப நீங்க முடிவெடுத்தீங்களே, இதுதான் சரியான முடிவு. இந்த ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரி மதனியும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் ஒட்டு கேட்டேன் மாமா. மொத்த சொத்துக்கும் சேது தானே வாரிசு. அதனால சேதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்தும் இந்த ஐஸ்வர்யாவுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு இவங்க பணத்துக்காக தான், முக்கியமா இந்த ஐஸ்வர்யா பணத்துக்கும் பதவிக்காகவும் தான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறாளே தவிர சேது மேல எந்த ஒரு அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சேதுவுக்காக சப்போர்ட் பண்ணி பேச இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ அங்க ஐஸ்வர்யா கிட்ட வந்து, இன்னொரு தடவை தமிழ்ச்செல்வியை பத்தி தப்பா பேசினேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏதோ போனா போதுன்னு விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேதுவோ ராஜாங்கத்தை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அங்க அப்பத்தா கிட்ட வசந்தியோ ரொம்ப குழப்பத்தோட, அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போக, என்னடி, எதுக்காக இப்போ என்ன தனியா கூட்டிட்டு வந்து பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்ச்செல்விக்கு நாம செக்கப்பு கூட்டிட்டு வரும்போது தமிழ்ச்செல்விக்கு ரெட்ட குழந்தைன்னு தானே டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நாம கூட ஸ்கேன்ல பார்த்துமே. அப்படி இருக்கும்போது ஆம்பளை குழந்தைன்னு சொல்லி ஒரே ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து காட்டுறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி பேசிக்கிட்டு இருக்க. அடியே இருடி, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 குழந்தையும் ஒரே நேரத்துல வந்துடாது. இன்னொரு தடவை தமிழ்ச்செல்விக்கு எப்படியும் இடுப்பு வலி வரத போது நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவோ பேசிக்கிட்டு இருக்க. அது நேரம் நர்ஸுமே வேக வேகமா வெளியே வந்து, அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க. உங்க பொண்ணு தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் இடுப்பு வலி வந்திருக்கு. இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உங்களை இப்பவே உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல, இங்க அப்பத்தாவும் வசந்தியும் கிளம்பி நேரா அங்க தேட்டர் உள்ளேயும் போறாங்க. கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்விக்கு அங்க பொம்பளை குழந்தை பிறக்கிறத பார்த்ததும் இங்க அப்பத்தாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக. உடனே வெளியே வந்த வசந்தியோ, அம்மா, நாம நினைச்ச மாதிரியே தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு குழந்தை பிறந்துடுச்சு. இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை ஏற்கனவே தன்னோட அம்மாவே தமிழ்ச்செல்வி வயித்துல வந்து பிறக்க போறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆமா, மாப்பிள்ளை வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்க. அது நேரம் ராஜாங்கம், சேது, மோகனானு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரதை பார்த்ததும் இங்க அப்பத்தாவுக்குமே சந்தோஷமாகுது.